மூவி ரொம்ப சூப்பர்வா இருந்தது. நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. எல்லா ட்விஸ்ட்டும் சூப்பர்வா இருந்தது. நாட் பேட். அதே மாரி டைரக்டர் வந்து மூவிய வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு இதுல எடுத்துட்டு போயிட்டு, செகண்ட் ஹால்ஃப் இன்னும் சூப்பர்வா முடிச்சிருந்தாங்க. வெல் டன். கன்டென்ட் வந்து ட்விஸ்டட் த்ரில்லர் மாரி. நாங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நெறையவே இருந்தது. எல்லாருமே சூப்பர். இத்தனைக்கும் ஹீரோ அவங்க சூப்பர்வா அவங்களோட ஆக்டிங் அவ்ளோ அழகா இருந்தது. லைக் எப்படின்னா, நம்மள வந்து ஒரு விதமாவே யோசிக்க வச்சுட்டு, செகண்ட்ல இன்னும் சூப்பர்வா பேசியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் தான். படம் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி போச்சு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டைம் நடிச்ச மாதிரியே இல்லை. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்கு. செகண்ட் ஹாஃப் நான் சொல்ல மாட்டோம். ஸோ வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ரியலாகவே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஒன்றும் சஸ்பென்ஸாகவே போச்சு. ஸோ நைஸ் மூவி. எல்லாருமே தேட்டரில் வாட்ச் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அமேசிங்காக ஃபர்ஸ்ட் டைம் நடித்த மாதிரியே இல்லை. ஹீரோஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ட்விஸ்டா இருந்தது. நேர்ல பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவரை பார்க்கும்போது. கண்டென்ட் எப்படின்னா ரொம்ப ஹாரரா இருக்கு. பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் இருக்கு. பட் ஆனா செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கணும். ஹீரோ வந்து அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் நேர்ல பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. ஆக்டிங்ல பார்க்கும்போது பிச்சு தள்ளிட்டாரு. சூப்பரா இருக்கு ரொம்ப படம். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து என்ன அந்த கான்செப்டே புரியல. அதுக்கு நடுவில் தான் கண்டினியூன்னு வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னே தெரியல. கன்ஃபியூஸா இருக்கு படமே. ஆனா ட்விஸ்ட் இருக்கு படத்துல. பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப் அந்த செகண்ட் வெர்ஷன் வரும்னு நினைக்கிறேன். அது வந்தாதான் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. எல்லாம் பக்காவா நடிச்சிருக்காங்க. வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. அக்காவோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அந்த அந்த ஸ்கிரிப்ட் நல்லா எழுதியிருந்தாங்க. அவங்க எப்படி மர்டர் பண்ணா எப்படி தப்பிக்கலாம், அப்புறம் அவங்களோட ஆக்டிங்கு, அவங்க அந்த கொஞ்சம் கூட யாருக்கும் சந்தேகமே வராம நடிச்சதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதோட என்ன சூப்பர்னா, அவங்க அப்பா சூப்பரா கண்டுபிடிச்சாரு அந்த படத்துல. எப்படிமா இந்த மாதிரி நல்லா எழுதினேன். ஆக்சுவலா அவங்க அந்த ஃபோன் மிஸ் பண்ணதான் அவங்க தப்புன்னு நினைக்கிறேன். ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்தது ப்ரோ. எல்லாருக்குமே எல்லா ஆக்டிங்குமே சூப்பரா இருந்தது. ஆனா அந்த ஒரு மென்டலா ஆக்ட் பண்ணது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் வெறும் செம்மையா இருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா த்ரில்லிங்காக போச்சு. ஸோ வேற மாதிரி கதை இருக்கும்னு நினச்சா, ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இது வேற மாதிரி ஸ்டோரியாக இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃபும் செம்ம த்ரில்லாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்ல ஒரு என்கேஜிங்காக போச்சு. நல்ல மியூசிக்கும் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ட்ரஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் ஓவராலாக சூப்பராக. இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஸ்பாயில் பண்ண விரும்பல. இது என்ன சொன்னாலும் இது ஸ்பாயிலர் ஆகிடும். இது ஒரு த்ரில்லாக இருக்கும். பார்க்கறதுக்கு செம்ம என்கேஜிங்காக இருக்கும். ஃபேமிலியோட வந்து எல்லாரும் தாராளமாக பார்க்கலாம். ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. ஹீரோவும் செம்மையாக பண்ணாங்க. ஹீரோயினையும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்ற கோ ஆக்டர்ஸ் எல்லாம் செம்மையாகவே பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ கதைக்கு கனெக்டாக இருந்தது.